ப்ரைஸ் அல்லாட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமையல் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் என்ன குடிச்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்வீட் கார்ன் சூப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சூப்புக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடுங்க. கொஞ்சம் தொண்டையெல்லாம் கரன்னு இருக்குடா. அம்மா கொஞ்சம் டயர்டாக இருக்குது, தலை வலிக்குது இருக்குது. அம்மா கொஞ்சம் சூப் வச்சு குடிக்கிறியாம்மா? சூப்பா? என்ன சூப்பு? வெஜிடபிள். என்ன சூப்பு? கார்ன் சூப். கார்ன் சூப்பா? சரி, கார்ன் சூப் குடித்தா என்ன ஆகும்? தொண்டைக்கு எதமாக இருக்கும். தொண்டைக்கு எதமாக இருக்குமா? சரி வா, ஜான் கார்ன் சூப் வச்சு குடித்தா தொண்டைக்கு எதமாக இருக்குன்றான். வாங்க போய் சூப் பண்ணு. அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு சாஸ்பேன் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லை சட்டி ஏதாச்சும் வறுத்துட்டு கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் நான் மில்கி மிஸ்ட் பட்டரோட க்யூப்ஸை சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி முட்டைக்கோஸ், கேரட்டு, கார்ன், இஞ்சி துருவி வச்சுருக்கேன், பூண்டு துருவி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு துருவின ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அந்த பட்டர்லேயே இது பண்ணிக்கோங்க. ஸோ இது வெறும் பட்டரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார்ன் சூப் செய்யணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும், தொண்டைக்கும் எதமாக இருக்கும். எல்லா காயையும் அதில் சேர்த்துக்கோங்க. இதில் நான் ஒரு பங்கு கார்னை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், தனியாக வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான மிளகுத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பட்டர்லே வேகும்போது நல்ல அரோமா கிடைக்கும். ஸோ சூப்பராகவும் இருக்கும். இது வேகிறதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும், ஏன்னா நம்ம அரைச்ச கானோட தண்ணியும் சேர்த்துக்குவோம். நல்லா இந்த மாதிரி நல்லா கொதித்து நம்ம எந்த மஞ்சத்தூளும் ஆட் ஆகலை, அதில் எவ்வளோ சூப்பராக கலந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம அரைச்சி வச்சுருக்க கானையும் சேர்த்து தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து உப்பு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு செக் பண்ணிக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குங்க. இதோட ஸ்பெஷல் மேஜிக் இன்னொன்று இருக்குது. மிளகுத்தூள், உப்பு தேவைக்கேற்ப நல்லா சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் தண்ணியில் கலந்து தேய்ச்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நல்ல திக்னஸாக கெட்டியாக சூப்பு பதத்தில் கிடைக்கும். ஸோ பாருங்கள், இது நல்லா கொதித்து வந்தோடனே கொத்தமல்லியும் மேலே பட்டரும் தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான கார்ன் சூப் ரெடி. ரெஸ்டாரண்ட் போய் நிறைய செலவு கொடுத்து கார்ன் சூப் குடிக்கிறதுக்கு வீட்டிலே கார்ன் வாங்கிட்டிங்கன்னா சட்டுன்னு இந்த மாதிரி சூப் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் மிக விரும்பி குடிப்பாங்க. சளி, இருமல், தொண்டைக்கட்டல் அதெல்லாம் இருக்கும்போது தொண்டைக்கு எதமாகவும் இருக்கும். பட்டர் சேர்த்து சேவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதில் வந்து க்ரூட்டன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ப்ரெட்டை எண்ணெயில் வறுத்துட்டு அதை கூட பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை நான் என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்தேன், அவரும் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் சூப்பர்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஜான் கிளாஸுக்கு போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ், கீபோர்ட் கிளாஸ். அவன் போயிட்டு வந்த உடனே வாசல்லே அவனை சூப்பு வச்சு வெல்கம் பண்ண. ஸோ அதை பார்த்துட்டு ஆள் ஹாப்பி ஆகிட்டாரு. சூப்பை குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு சூப்பர் மம்மின்னு சொல்லிட்டாரு. ஸோ எனக்கும் தொண்டை சரியாயிடுச்சு, ஜானுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பை பை ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ டு ஆல்.